ஜெயலலிதாவுக்கு இறுதி காரியங்களை ஒருத்தர் செய்கிறார். சசிகலா செஞ்சாங்க, கூடவே ஒருத்தர் நிற்கிறார். அவர் யாருன்னு உலகம் பூரா உற்று பார்க்கும்போது அவருடைய பேர் தீபக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் உங்க கூட பிறந்த சகோதரர். தீபா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதையுமே தீபா கூட பிறந்த சகோதரர் தீபக் சொல்லவே இல்லை. அவர் சொல்றார், நாங்கள் அடிக்கடி போயிட்டு இருந்தேன். 4 மாதம் முன்னாடி வரைக்கும் நான் தோட்டம் போயிருந்தேன். ஒரு 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 யாகம் ஏதோ பண்ணாங்க, அதுக்கு சங்கல்பம் பண்ணணும்னு சொல்லி என்னையை கூப்பிட்டாங்க. நான் போனேன். 4 மாதம் முன்னாடி, இறப்பதற்கு 4 மாதம் முன்னாடி போய் அங்கே போய் பண்ணிட்டு வந்தேன். என்னை அடிக்கடி கூப்பிடுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதனால நான் அந்த பக்கம் அப்படியே தலையை காட்டாமல் ஓடி போயிடுவேன். மற்றபடி நான் ரெகுலராக போயிட்டு இருந்தேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஜெயலலிதாவை அத்தை அத்தை என்று வாய் நிறைய உங்களைப் போலவே அழைக்கக்கூடிய உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர் தீபக் சசியத்தை என்று சசிகலாவையும் அத்தையா தான் சொல்றார். அந்த அளவுக்கு அவரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வைத்திருக்க கூடும். தீபக்கு என்ன வயசு இருக்குமா? இப்பொழுது அவருக்கு உள்ள வயது இந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லாமல் சிறு வயதிலிருந்தே செய்திருக்க கூடும். இப்போ ஒரு 35 வயசு இருக்குமா, 37 வயசு 36 வயசு இருக்கும் இல்லையா? அப்போ அவருக்கு அவர் 5-10 வயசுலேருந்து அவரை மயக்கி ஏமாத்தி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கூடமே. 20-25 வயசுக்கு பிறகு கான்சியஸ் வராதா? நீங்க வேற விஷயம் சொல்றீங்க. ஏன்னா என்னுடைய அக்காவுக்கு வேற ஒரு அநியாயம் நடக்குது, நம்ம வீட்டுல யாரும் வர மாட்டாங்க, அப்பா இறந்ததுக்கு மட்டும் ஒரு நாள் வந்தாங்க, அக்கா கல்யாணத்துக்கு வருத்தப்பட்டார். தீபா தான் எல்லா இடத்துலயும் பேட்டி கொடுக்குறாங்க, போர்க்குரல் கொடுக்குறாங்க, சண்டை போடுறாங்க. தீபக் நான் 4 மாசம் வரைக்கும் அங்கதாங்க போயிட்டு வந்துட்டு இருந்தேன்றாரு. எங்களுக்கு எல்லா உதவியும் அவங்க தான் செஞ்சாங்கன்றாரு. எங்களுக்கு குடும்ப தலைவியா நீங்க சொன்ன மாதிரி அவங்க தான் இருந்தாங்கன்றாரு. அப்பொழுது இந்த கருத்தில் எதுவும் மாற்று கருத்து அவருக்கு இல்லை இல்லையா? எங்கள் குடும்பத்துடன் அவர் நெருக்கமாக தான் இருந்தார் என்பதற்கு அவரும் அதையே தான் சொல்கிறார், நானும் அதையே தான் சொல்கிறேன். இவர்களை பொறுத்தவரையில் இப்பொழுது உள்ள வேற்று இந்த மனிதர்களை பொறுத்தவரையில், குடும்பத்தினர் இல்லாமல் வெளியாட்கள், இவர்களை பொறுத்தவரையில் தீபக்குக்கும் எனக்கும் மாற்று கருத்து உள்ளது. இவர்களுடன் ஆரம்ப கால் முதல் நாளிலிருந்தே எனக்கு நல்லுறவு கிடையாது. கெட்டிக்கார பையனா, தெளிவான பையனா, கெட்டிக்கார பையனா, படித்தவர், அந்த மாதிரி சொல்லலாமா தீபக் பையனா? இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி தெரியல, என்ன நடக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகமா? அப்படியெல்லாம் அவருக்கு ஏதாவது இருந்தால் அவர் தான் அதை தெளிவுபடுத்த வேண்டும். நான் எப்படி சொல்ல முடியும்? அவர் ஒரு 100% கம்ப்ளீட் கான்சியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு யூத், வெல் அடல்ட், ஒரு வெல் பில்ட் அடல்ட். அவரும் அதே மாதிரி, அதே ஜெயலலிதா மாதிரி, அதே மாதிரி அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம அவங்களுடைய வலையில விழுந்துட்டாருன்னு சொல்ல போறோமா? என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் கிடையாது. இவர்களுடைய வலை என்னவென்று எனக்கே தெரியவில்லை. அவர்கள் தான் அதை விளக்க வேண்டும். இதே கேள்வியை நான் என்ன கேட்கிறேன்னா, தீபக் மட்டும் இருக்க வேண்டும், தீபா வேண்டாம் என்று இவர்கள் ஏன் நினைக்கிறார்கள்? முதலில் அவர்களிடம் அந்த பதில் ஏதாவது இருக்கிறதா? காரணம் தீபா தானே சொல்லணும். அவங்களுக்கு ஜெயலலிதாவுடைய குடும்பத்துல யாருமே வரக்கூடாதுன்னா ஒட்டுமொத்தமா தடுத்திருப்பாங்க. இதற்கு முன்னால் இப்பொழுது இந்த இறுதி சடங்குகளை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் தீபக்கை வரவழைத்தார்கள். அதற்கு முன்னாடி 4 மாசம் வரைக்கும் அங்கதான் இருந்தேன்னாரு. ஆஸ்பத்திரியில 75 நாள்ல 70 நாள் ஆஸ்பத்திரியில இருந்தேன்னு சொல்றாரு. அப்பொழுது அதே சசியத்தை என்னையும் அனுமதிக்க வேண்டியது தானே? நான் என்ன செய்து விட்டேன்? சசியத்தையிடமா இல்லாட்டி தீபாவிடமா? என்னிடம் என்ன பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிறது என்று அவர்கள் தான் தெளிவாக தெளிவுபடுத்த, அவர்கள் தான் சொல்ல வேண்டும். எனக்கு தெரிந்தால் நான் சொல்வேன்.